வணக்கம் நண்பர்களே. நான் நிரந்தரமானவன் என்றும் அழிவதில்லை என்று தமிழ் கவிஞர் ஒருவர் பாடி வைத்தார். அதை போலவே தத்துவ பரப்பிலும் எனக்கு அழிவே இல்லை, எனக்கு இறப்பே இல்லை என்று கூறியவர்தான் திக் நியாட் ஹான் என்னும் புத்த துறவி ஆவார். 1926 வியட்நாமிலே பிறந்தவர் இவர். அது குறித்து விவரமாக பார்க்கறதுக்கு முன்னால் வழக்கம் போல ஒரு அறிவிப்பை சொல்ல விரும்புகிறேன். சென்னையில் பிப்ரவரி 7, 8 சனி ஞாயிறு ஆகிய 2 தினங்களில் மயிலாப்பூரில் இருக்கிற கவிக்கோ மன்றம் என்ற அரங்கில் நம்ம பின் நவீனத்துவம் குறித்து 2 நாள் பயிலரங்கு நடத்த போகிறோம். போஸ்ட் மாடர்னிசம்ன்றது பரபரப்பாக பேசப்பட்ட மேற்கத்திய தத்துவ பரப்பாகும். பின் நவீனத்துவவாதிகளில் குறிப்பிடத்தகுந்தவர் தான் டெரிடா, ஃபூகோ, லியோட்டார்ட், டெல்யூஸ், கத்தாரி, இன்னும் பலர் அடங்குவார்கள். அதில் பத்ரிலாட் போன்றவர்கள்லாம். அது தொடர்ந்து பல பரப்புகளில் பின்னவீனத்துவம் தன்னுடைய பாதிப்பை கொடுத்திருக்கிறது. அது வெறும் ஃபிலாசபி இல்லை, அது கலை பரப்பில், அரசியல் பரப்பில், பண்பாட்டு தளத்தில், இன்னும் சொல்லப்போனால் சினிமாவில், கட்டடக்கலையில், இன்று பல புள்ளிகளில் தன்னுடைய தாக்கத்தை ஏற்படுத்தி வாழ்க்கையே ஒரு டேர்ன் பண்ண ஒரு ஃபிலாசபி அது மேற்கத்திய தத்துவம். அது குறித்து தான் நம்ம பயிலரங்கு நடத்துகிறதா இருக்கிறோம். கண்டிப்பாக அது பலனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். யாருக்குனாக்க ஃபிலாசபியில் ஆர்வம் உள்ளவர்களுக்கு. அதற்கான கட்டண விகிதங்கள் மற்ற விஷயங்களெல்லாம் உங்களுக்கு நாங்கள் போஸ்டராக ஷேர் பண்ணுறோம், பாருங்கள். விருப்பமுள்ள நண்பர்கள் தங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஸோ இன்றைய காணொளிக்குள்ளே போகலாம். எனக்கு இறப்பே இல்லை என்று அவர் எவ்வாறு கூறினார் என்று பார்த்தால் அது ஒரு தத்துவார்த்தமான விளக்கமாகும். இந்த உடல் அழிகிறது, நான் நீட்சியாக அடைந்து கொண்டே இருக்கிறேன். அப்படி என்றால் ஒரு ஆன்மாவான்னு கேட்டால் அப்படி இல்லை. இந்த உடல் என்பது ஃபிசிக்கல் பாடி. இதற்கு காஸ்மிக் பாடின்னு ஒன்று இருக்குது, பிரபஞ்ச உடல் இருக்கிறது. இந்த புத்தத்தில் எல்லாமே ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டது என்று சொல்லுவாங்க. டிபெண்ட் ஆரிஜினேஷன், பிரதித்திய சமுத்பாதான்னு அதை சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் நான் என்று பார்த்தால் நான் பஞ்சபூதங்களுடைய உருவாக்கமாகவும் அதையும் தாண்டிய ஒரு காஸ்மிக் பாடியாகவும் இருக்கிறேன் என்பதுதான் உண்மை. இந்த உடலை விட்டு உயிர் பிரிந்து விட்டதென்றால் என்னவென்றால் அது டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்குன்னு அர்த்தம். அழிந்து போகவில்லை, அந்த எனர்ஜி மாறுதலுக்கு உட்பட்டிருக்கிறது என்று அவர் கூறினார். ஆகையால் யாருமே இறப்பதில்லை, அவர்கள் உருமாற்றம் பெறுகிறார்கள் என்ற அளவிலே இறப்பை குறித்து ஒரு பார்வையை முன்வைத்தார் இவர். திக் நியாட் ஹான் ஒரு மிக வித்தியாசமான பாணியில் பௌத்தத்தை ஒரு செயல்பாட்டு தளத்திற்கு கொண்டு அதனுடைய முக்கியத்துவத்தை உலகத்துக்கு உணர்த்தியவர் என்று சொல்லலாம். வியட்நாம் மீது அமெரிக்கா போர் தொடுத்திருக்கிறது. வியட்நாமில் ஒரு பகுதி கம்யூனிஸ்ட் வியட்நாமாக இருக்கிறது, இன்னொரு பகுதி கம்யூனிஸ்ட் வியட்நாமுக்கு எதிராகவும் இருக்கிறது. இந்த போரிலே ஆயிரக்கணக்கான வியட்நாம் பீப்புள் கொல்லப்படுகிறார்கள். பாவம், சின்ன குழந்தைகள் எல்லாம் மரித்து போகிறார்கள். எங்கே பார்த்தாலும் துப்பாக்கி சூடு. இப்படி ஒரு போர் நடந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் தான் இவர் சிறு வயது பிராயத்தில் இருக்கிறார். இந்த போரிலிருந்து எப்படி தப்பிப்பது, இந்த போரை எப்படி நிறுத்துவது என்பது மிகப்பெரிய சவாலாக அப்பொழுது இருந்த காலகட்டம் அது. சிறு வயதிலேயே இவருக்கு புத்தர் மீது ஒரு ஈடுபாடு விடுகிறது. சின்ன வயசில் ஒரு புக்கு பார்க்குறாரு, மேகசைன் பார்க்குறாரு. அந்த மேகசினுடைய அட்டைப்படத்தில் புத்தருடைய படம் போட்டிருக்குது. புத்தர் அமைதியாக சிரித்து கொண்டிருக்கிறார். அந்த படம் அவரை ரொம்பவும் யோசிக்க வைக்குது. எப்படி எனக்கு இந்த மாதிரி அமைதியாக ஒரு ஆனந்தமான நிலை வேண்டும் என்றால்
என்ன செய்வது என்று யோசிக்கிறார். வேறு வகையில் சொல்லப்போனால், நானும் புத்தனாக ஆக வேண்டும் என்றால் என்ன செய்கிறது அப்படின்னு யோசிக்கிறார். அப்படி யோசிக்கும்போது தான் புத்தம் குறித்து அவர் மேலும் அறிய தொடங்குகிறார். வழக்கமான பள்ளி படிப்புகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு அந்த புத்திஸ்ட் மாங்ஸ் இருக்கக்கூடிய அந்த மடாலயத்தில் 16 வயதில் போய் சேர்றார் புத்தம் படிப்பதற்காக. கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரெஞ்சு கற்றுக்கிறாரு, இங்கிலீஷ் கற்றுக்கிறாரு. அதனால் எல்லாத்துலேயுமே ஒரு ஸ்டால்வர்ட் ஆயிடுறார். புத்த நூல்களை மிக ஆழமாக பயில்கிறார். ஒரிஜினல் டெக்ஸ்ட்லாம் எடுத்து படிக்கிறார். புத்தம் அப்பொழுது பெரிய அளவிற்கு வீரியமாக செயல்படாத இருந்தது வியட்நாமிலே. ஆனால் இவர் முழுமையாக நம்பினார் இந்த போருக்கு தீர்வு புத்தம் கொடுக்க முடியும் என்று. ஏனென்றால் புத்தர் சொல்லிட்டு போன அந்த பாதையானது உலக சமாதானத்திற்கான பாதை என்று இவர் உறுதியாக நம்புவது மட்டுமல்ல, விளங்கியும் கொண்டார். ஒரே விஷயம் என்னென்னா, அதை ப்ராக்டிக்கல் தளத்தில் புத்திசத்தை நம்ம கொண்டு வரல. இந்த புத்த சிந்தனைகளை செயல்படுத்தினால் நிச்சயமாக நம்மால் இந்த பூமியிலே ஒரு சமாதானத்தை உருவாக்க முடியும் என்று அவர் நம்பினார். அதன் விளைவாகத்தான் பின்னால் அவர் எங்கேஜ்டு புத்திசம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறார். அதாவது செயல்பாட்டுக்குரிய பௌத்தம் என்ற அளவில் ஒன்று உருவாக்குறார். அது சிறு வயதிலேயே இவ்வளவு ஆர்வத்தோடு படித்த அவர் வியட்நாம் போரை பொறுத்தவரை தன்னுடைய அக்கறையை செலுத்த தொடங்கினார். கொஞ்சம் நண்பர்களுக்கு தெரியும், சில புத்த பிட்சுக்கள் தங்களையே தீயிட்டு கொளுத்தி கொண்டார்கள். இந்த போரை நிறுத்தணுன்றதுக்காக செல்ஃப் இம்மோலேஷன்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அது அவர்களுடைய அந்த அந்த ஒரு என்ன சொல்கிறது, தர்மத்திற்கான ஒரு பாதையாக அவர் நினைத்தார்கள். ஸோ இவ்வளவு தங்கள் உயிரையே நீத்து கூட ஏதாவது நடக்காதான்னு பார்க்குறாங்க. ஆனால் அமெரிக்கா விடுவதாக இல்லை. மிகப்பெரிய போர் நடக்கிறது. இவர் என்ன செய்கிறாரு, இந்த பீரியடில் தான் பௌத்தத்தை நாம் வேறு விதத்தில் புரிந்து கொள்ள வேண்டும், செயல்பாட்டுக்குரிய ஒரு பௌத்தமாக மாற்ற வேண்டும் என்று கருதியது மட்டுமல்ல, தொடர்ந்து அதற்கான பிரகடனங்களில் ஈடுபடத் தொடங்குகிறார், பிரச்சாரங்களில் ஈடுபடத் தொடங்குகிறார். நிறைய பேர்கிட்ட இந்த புத்தத்தினுடைய சாரத்தை புதிய வகையிலே விளக்கத் தொடங்குகிறார். மனிதன் முதலிலே போரை நிறுத்த வேண்டும் என்றால் ஒவ்வொரு மனிதனும் தனக்குள்ளே இறங்கி தன்னைத்தானே உணர்ந்து கொள்வதுதான் முதல் கட்டம் என்று கருதுகிறார். இது நம்ம செல்ஃப் நாலேஜ் அடிக்கடி சொல்லியிருக்கிறோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னக்கா, திக் நியாட் ஹான் கிட்ட அவர் எல்லா தரப்புலையும் ட்ராவல் பண்ணிட்டார். அவர் சமீபத்தில் 2022 தான் இறந்து போனார். ஆனால் அவர் அவருடைய 88வது வயது என்று நினைக்கிறேன். அவர் எல்லா மதங்களுக்குள்ளாகவும் சமாதானத்துக்குரிய கூறுகளை எடுத்து கனெக்ட் பண்ணார். ஒரு இன்டர் ரிலீஜியஸ் டயலாகே பிற்காலத்தில் கிரியேட் பண்ணார். சாதாரண மக்கள் கூட ஒரு ஆன்மீக தன்மையோடு தங்களை உள்முகமாக அறிந்து கொள்வதற்கான ப்ராக்டிக்கல் மெத்தட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு கொடுத்தார். அந்த வகையில் அவர் பின்னால் பல்லாயிரக்கணக்கான போர் பின்னால் வராங்க. அது பெரிய ஒரு வெற்றியாக தெரிகிறது. இப்போ இந்த திக் நியாட் ஹான் அவருடைய பௌத்தம் என்ன கூறுகிறது, அவர் சொல்லிக் கொடுத்த மெத்தட்ஸ் என்ன என்பது பற்றி தான் இந்த காணொலியில் விளக்குவதாக இருக்கிறேன். வியட்நாமின் பௌத்த மடத்திலே புத்தம் பயிலத் தொடங்கிய இவர் எல்லாத்தையும் உத்து பார்த்தார். ஏனென்றால் நெருக்கடியான ஒரு காலகட்டம் அது. இயல்பான ஒரு கேள்வி எழும். நம்மை சுற்றிலும் படுகொலைகள் நிகழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நாம் என்ன எதிர்வினையாற்றுகிறோம் என்ற கேள்வி எழும். அதன் அடிப்படையிலே அவர் யோசிக்கிறார், புத்தத்தில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறார். அந்த மடாலயத்தில் என்ன நடக்குதுன்னு பார்த்தா ப்ரேயர்ஸ் நடக்குது, ஜபக்கூட்டங்கள் நடக்கின்றன, புத்தகங்களை வாசிக்கிறார்கள், அமைதியாக இருக்க வேண்டும் என்று போதனைகள் நடைபெறுகிறது. ஆனால் இதை தாண்டி அதை வெளியிலேயே போகலை, அது உள்ளுக்குள்ளே தான் இருக்கு. ஆனால் இந்த புத்த பிக்குகளுக்கு இடையே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நிறைய மன வருத்தங்கள் இல்லாமல் இருக்கிறது கவனிக்கிறார்.
ஒருத்தர் பிட்சுவை சேர்ந்த உடனே புத்த ஞானம் பெறுவதில்லை. இப்போ பெரிய சன்னியாசி ஆகிட மாட்டார். ரூம்டெக் மொனாஸ்ட்ரின்னு நான் போய் பார்த்தேன், ஒரு மொனாஸ்ட்ரியில் டார்ஜிலிங் பக்கத்தில். அங்கே பார்த்தா சின்ன பசங்களாம் எல்லாம் அந்த மொனாஸ்ட்ரியில் புத்திஸ்ட் மாங்காக இருக்கிறாங்க. ஃபுட்பால் விளையாடுறாங்க, ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க. ஸோ மிக இயல்பாக மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை உணர்வு நிலைகளும் அங்கே வெளிப்பட்டு கொண்டிருப்பதை அவர் கவனிக்கிறார். அந்த சந்நியாசம் செல்வது என்பது அங்கிருந்து உயர்நிலைக்கு தன்னை உயர்த்திக் கொள்வதற்கான பயிற்சியை பெறுவதற்கான இடம். அப்போ அவர் முடிவு செய்கிறாரு, இந்த பௌத்தத்தை நாம் செயல்பாட்டுக்குரிய பௌத்தமாக மாற்றினால் ஒழிய பௌத்தமும் வளராது, நாடும் அமைதியுறாது என்று புரிந்து கொண்டார். இதன் அடிப்படையில் நான் சொன்ன மாதிரி எங்கேஜ் புத்திசம்ன்றதை அவர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறார். 1954 அந்த கம்யூனிஸ்ட் வியட்நாம், நான் கம்யூனிஸ்ட் வியட்நாம், இந்த 2 பிரிவினை உள்ளுக்குள்ளே அடிச்சுக்கிறாங்க எல்லாரும். அப்படி அடித்து கொள்ளும் பொழுது இவர் எந்த பக்கம் நிற்கிறதுன்னு ஒரு கொஸ்டின் வருது. அப்படி நிற்கும் பொழுது இவர் என்ன சொல்கிறாரு, 2க்கும் நிற்க முடியாது, நம்ம அமைதிக்கான குரல் எழுப்புகின்ற பணியை மட்டும்தான் செய்ய வேண்டும் என்று அவர் கருதினார். அதனால் ஒரு தரப்பு சார்பால் அவர் போயிடல. அவர் 2 தரப்பின் மீதும் இருந்த குற்றங்களை அவர் வெளிப்படையாக பேசினார். இதற்கு என்னதான் தீர்வு, பௌத்தம் கூறும் தீர்வு என்ன என்று தேடினார். அதனால்தான் இன்னைக்கு அவரை பற்றி நிறைய பேசுகிறார்கள். நீங்கள் தமிழில் கூட கிரியா பப்ளிகேஷனில் ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்கிறாங்க, அமைதி என்பது நாமேன்னு, திக் நியாட் ஹான். அது நம்ம தமிழ் ஹிந்துவில் இருக்கிற ஆசை தான் மொழிபெயர்த்திருக்கிறார். ரொம்ப அருமையாக மொழிபெயர்த்திருக்கிறார். ஆனால் இந்த புத்தகத்தை விட அவருடைய யூடியூப் காணொலிகள் நமக்கு மிகவும் எஃபெக்டிவாக, நமக்கு எளிமையாக நம்மக்கிட்ட பேசுது. நிறைய காணொலிகள் இருக்கு. இவர் என்னதான் பௌத்தம் எந்த மாதிரியான ஒரு தீர்வை இந்த மாதிரி சமயத்தில் வழங்க இயலும் என்பதை ஆழமாக தேடி பார்க்கிறார். புத்தகத்தில் மட்டும் தேடவில்லை, மனதிலும் ஆழ்ந்து யோசிக்கின்றார். இப்படி இந்த கேள்வி வரதுன்றது ரொம்ப சிரமமான ஒரு கேள்வி. நம்ம கருத்தை மட்டும் தெரிவிச்சுட்டு போயிட்டே இருப்போம். அந்த பிரச்சனைக்குள் ஆழமாக நம்மை நாம் செலுத்துவதே இல்லை. நம்ம நிறைய பிரச்சனைகளை பேசுகிறோம் பாருங்க, பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் பேசுவோம். அன்றைக்கான கமெண்ட், நம்ம கமெண்ட் அவ்வளோதான், மேம்போக்காக போகிற போக்கில் ஒரு கமெண்ட் அடிச்சுட்டு போயிட்டே இருப்போம். இல்லைனா ஒருத்தர் சொன்னதுக்கான எதிர்நிலைப்பாட்டிலேருந்து ஆர்குமெண்ட்டை பிளேஸ் பண்ணுவோம். அதை சொல்கிறவரும் சரி, அதை எதிர்த்து சொல்கிறவரும் சரி, அந்த பிரச்சனைக்கு உள்ளாக சென்று தீர்வு காண வேண்டும் என்று நினைக்கிறார்களா என்பதுதான் முக்கியமான கேள்வி. பெரும்பாலும் அப்படி நடக்கிறதில்லை. அப்போ ஒரு பிரச்சனையை நம் பிரச்சனையாக உள்ளே போய் அணுகிறோம் என்றால் நாம் அதுவாக மாற வேண்டும். நம்ம அந்த பிரச்சனையாகவே நம்மளே மாறணும். அப்போ நம்ம தகிக்கணும், நம்மளை எரியணும். அப்படி என்றால் அதை செய்ய வேண்டிய பகுதி உடலிலோ எதுன்னு பார்த்தா மனசு தான். அப்போ இந்த மனதை பற்றி அறிவது என்பதுதான் அடிப்படையான விஷயமாக கொண்டு வருகிறார். இது எல்லா தத்துவறிஞரும் சொல்லியிருக்கிறார். பௌத்தத்தை மறுபடியும் மறுகட்டமைப்பு கொண்டு வருகிறார். இந்த மனம் என்பது உள்ளம், எண்ணங்கள், சிந்தனை, செயல், இது என்னது அப்படின்றதுக்கு பௌத்தத்திலிருந்து அவர் ஒவ்வொன்றாக அந்த புத்திஸ்ட் சைக்காலஜியை கொண்டு வர்றார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அவர் கேட்க கேட்க படிப்பதும் அற்புதமாக இருக்கிறது, கேட்பதும் அற்புதமாக இருக்கிறது. ஏனென்றால் அவர் சமகாலத்துடைய பிரச்சனைகளுக்கான அப்ரோச்சஸாக கொண்டு போகிறார். அப்போ என்ன, இவரும் நண்பர்களும் சேர்ந்து ஒரு குடில் அமைக்கிறார்கள் அந்த பகுதியில். அந்த குடிலில் இவர்கள் ஆழ்ந்து தியானித்து யோசிக்கிறார்கள், எம்மாதிரியான தீர்வை நாம் வைக்க வேண்டும் என்று. அந்த தீர்வில் ஒரு தீர்வு என்னன்னாக்க, தியானம் என்பது மிக அடிப்படையான விஷயம். நான் கூட ரொம்ப கிண்டலாக சொல்லுவேன், ஒவ்வொருத்தரும் தியானம் பண்ணிட்டு இருந்தாக்க எந்த காலத்துலையா போர் நிற்கணும். ஆனால் இந்த தியானம் என்பது எதற்காக என்று பார்த்தால், யார் ஒரு செயலில் ஈடுபட போகிறாரோ
அவர் முதலில் தன்னை தகுதியுடையவராக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் அவர் தன்னுடைய குறை நிறைகளை அறிந்து அந்த குறைகளை களைந்து அவர் வந்து கொஞ்சம் முழுமை பெற்ற மனிதனாக மாற வேண்டும். அப்போதான் அவருடைய இன்வால்மெண்ட் ஒரிஜினலாக இருக்கும். அதனால அரசியலில் கூட மகத்தான தலைவர்கள் வந்து முழுக்க முழுக்க தங்களை ஒப்புக் கொடுத்தவர்களாக இருக்கிறார்கள். அவங்க மட்டும்தான் நம்ம இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கோம். அவங்க அதை எக்ஸ்பெரிமெண்டலாக தொடர்ந்து அதையே சிந்தித்து கொண்டே இருந்திருக்கிறார்கள் வாழ்நாள் முழுவதும். அதான் சொல்கிறாரு, முதல்ல டெடிக்கேட்டடாக நீங்கள் உங்களை யாருன்னு பாருங்கள். அது ஒரு விதமான ஆழ்நிலை தியானம். ஐயோ, இந்த தியானம் பண்ணுறது ரொம்ப சிரமமான விஷயமாச்சு. சில நண்பர்களெல்லாம் கூப்பிட்டு போய் நாங்கள் ஒரு தியான பயிற்சியெல்லாம் மேற்கொண்டு பார்த்தோம். 5 பேர் போனால் 3 பேர் ஓடி போயிடுவாங்க 5 நிமிஷத்தில். இது வேண்டான்னு, இது ஏதோ பிரச்சனைக்குரிய விஷயமா இருக்குது, இது வேண்டான்னு. நிறைய பேரால் அமைதியாக உட்கார்ந்துருக்க முடியாது. அதாவது உள்நோக்கி தங்களை பார்ப்பது என்பதே ஒரு பயம், அச்சம் ஏற்படுகிறது பலருக்கு. இதைத்தான் அவர் கண்டுபிடிச்சார். அப்போ வந்து தியானம் செய்வது என்பது முதல் நடவடிக்கையாக மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கருதினார். இயற்கையோடு இணைந்து அந்த தியான பயிற்சி மேற்கொள்வதன் மூலமாகத்தான் உலக அமைதிக்கான செயல்பாடுகளையும் நாம் அறிய முடியும் என்று நம்பினார். அப்படிப்பட்ட நம்பிக்கைக்கான ஒரு பயிற்சியகமாகத்தான் ஒரு புனித புகலிடத்தை ஏற்படுத்தி இவரும் அவர் நண்பர்களும் ஒரு ஓரமாக தங்கினாங்க. அப்போ தான் சிஸ்டர் ஷான் காங்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி இவர்களோடு வந்து சிஷியாக இணைகிறார். அவங்க சிஸ்டர் ஷான் கான் வந்து கடைசி வரைக்கும் பல்வேறு சமூக பணிகளை மேற்கொண்டிருக்கிறார். ஆனால் இவர்கள் எல்லாம் சேர்ந்து யோசித்து கொண்டிருந்த வேளையிலே அங்கே போர் மிக மோசமாகிவிட்டது. அடித்தடி கொலை அதிகமாயிடுச்சு. ஆகினால இவங்க இந்த புனித புகலிடத்தை விட்டு வெளியில் வர வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டது. இப்படியாக அவர் யோசனைக்குள்ளாக சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அமெரிக்கன் யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணி ஸ்காலர்ஷிப் வாங்குறாரு புத்திஸ்ட் ஸ்டடீஸை மேற்கொள்வதற்காக. பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டி 1961 பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டி, கொலம்பியா யூனிவர்சிட்டி கிளம்பி படிக்கிறார். மிக ஆழமாக ஊன்றி படிக்கிறார். பல்வேறு மதங்களுடைய கோட்பாடுகளை எல்லாம் புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுகிறார். ஆனால் இவருடைய தியான பயிற்சி மிக தீவிரமடைகிறது. ஒவ்வொரு ஓய்வு நேரமும் சரி தன்னை ஆழ்ந்த தியானத்துக்குள் ஈடுபடுத்திக் கொள்கிறார். அந்த தியானத்தினுடைய விளைவு என்பது புத்தருக்கு போதி மரத்தடியிலே ஞானம் கிடைத்தது போல இவருக்கு பிரின்ஸ்டன் பல்கலைக்கழகத்திலே அப்படி ஒரு ஞான தெளிவானது கிட்டியதாக அவர் கூறியிருக்கிறார். த ஃபர்ஸ்ட் பிளாசம்ஸ் ஆஃப் அவேக்கனிங் தான் விழிப்பிற்கான அந்த மலர்ச்சி, முதல் மலர்ச்சி தான். அது என்ன அர்த்தம்? இந்த ஃபர்ஸ்ட் பிளாசம்ஸ்னால் முதல்ல திறக்குது. இந்த ஆன்மீக அனுபவத்தை பொறுத்தவரை ஆன்மீக ஞானிகள் சொல்வது என்னவென்றால், அது ஏதோ ஒரு முறை கதை ஓப்பன் பண்ணி ஞானத்தை கொடுத்துட்டு பேக்கேஜ் மாதிரி கொடுக்கறதில்ல. அது வந்து டீப் லெவலில் அந்த அவேக்கனிங் போயிட்டே இருக்கும். அதுதான் அவர் சொல்கிறார், அந்த அவேக்கனிங் அவருக்கு கிடைக்குதுங்க. அந்த விழிப்பு நிலையானது அவர் கிடைக்கிறது. அது அவருக்கு மேலும் நம்பிக்கையையும் உற்சாகத்தையும் தெளிவையும் கொடுக்கிறது. இதுதானே வேணும். தெளிவு வந்துட்டாலே செயல் வந்து சரியாக இருக்கும். போகிற பாதையை வந்து தீர்மானிக்க முடிகிறது. அப்புறம் ஒரு 2 இயர்ஸ் கழித்து என்ன பண்ணுறாங்க, இவரை மறுபடியும் கூப்பிடுறாங்க. எங்கள் வியட்நாமில் அழைக்கிறார்கள் நண்பர்கள், பௌத்த துறவிகள் எல்லாம். இங்கே ரொம்ப நிலைமை மோசமாக இருக்குது, நீங்கள் வாங்க தலைமை தாங்கி நம்ம எதாவது செய்யலான்னு. இவரை வந்து மறுபடியும் வந்து திருப்பி போகிறாரு, ஊருக்கு போகிறாரு. ஊருக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களை எல்லாம் திரட்டி ஒரு அமைதிக்கான போரை வந்து தொடங்குகிறார். இல்லை, ஒரு பக்கம் வந்து லெஃப்ட்டு, ஒரு பக்கம் ஆன்டி லெஃப்ட்டு, நடுவில் இவர் வந்து ஒரு பௌத்தத்தின் பெயரால் ஒரு அமைதிக்கான செயல் திட்டங்களை வகுத்து இளைஞர்களை ஈர்க்கிறார். அது சொல்லிக் கொடுக்குற விஷயம் என்னன்னாக்க, முதல்ல வந்து நமக்கு வந்து மனதுக்குள்ளே வந்து இருக்கக்கூடிய கசடுகளை நீர்க்க வேண்டும். குறிப்பாக வெறுப்பு உணர்வை வந்து நாம் வந்து இல்லாமல் ஆக்க வேண்டும். அன்பு உணர்வை வந்து நாம் அதிகரிக்க வேண்டும். அதற்கு நம்ம உள்ளார நம்ம போய் சென்று நாம் கவனிக்க வேண்டும். அதற்கான சில தியான வழிமுறைகளை எல்லாம் அவர் பயிற்சி முறைகளாக ஒரு கையேடு தயாரித்தார்.
ஒரு மேனுவலே தயாரித்து கொடுத்துட்டார் இந்த தியானத்துக்காக. அதை ப்ராக்டிஸ் பண்ணுறது ஒரு எளிமையான ப்ராக்டிசஸ்லாம் அவர் கொடுத்துருக்கிறார். நடை தியானம்னு வரும். அவருடைய தியானத்தில் பின்னால் இன்னும் கொஞ்சம் பார்க்க போகிறோம். நடை தியானம் என்று சொல்வார். அவரை பொறுத்த வரைக்கும் எல்லா தியானத்திலும் மிக முக்கியமான ஒரு கூறு என்னவென்றால் பிரீத், மூச்சு தான். இந்த பிரெத்து எப்படி எடுக்கிறோம், மூச்சின் அடிப்படையில் தான் இந்த பாடியை இயங்குது. அப்போ இந்த கவனிக்க வேண்டிய விஷயம் மூச்சைத்தான் என்று அவர் சொல்லியிருக்கிறார். இது நிறைய இந்திய தத்துவ ஞானங்கள் எல்லாம் இதை தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது நம்ம திருப்பி கம்பேர் பண்ணி நம்ம சொல்லிட்டோன்றதெல்லாம் மேட்டர் இல்லை. இன்றைக்கி செய்கிற மாதிரி தான் மேட்டர். இந்த ப்ரீத்திங் டெக்னிக்ஸ்ன்னு என்னமோ சொல்கிறாங்க. அதனால் அதை பற்றி ஒரு ரொம்ப எளிமையாக அவர் கொடுத்துட்டார். உங்கள் மூச்சை நீங்கள் கவனியுங்கள் அப்படின்ட்டார். மூச்சை இழுக்கும்போது கவனிங்க, வெளில விடும்போது கவனிங்க. எப்பெல்லாம் கவனிக்கலாம்? நடந்துட்டு இருக்கும்போது கவனிங்க, கவனித்து கொண்டே நடங்கள். அதுதான் மெடிடேஷன்றது. அது மட்டும் இல்லை, நீங்கள் படுத்துருக்கும் போது கவனிங்க, கார் ஓட்டும்போது கவனிங்க, ஆஃபீஸில் உட்காந்தும்போது கவனிங்க. இப்படிலாம் சொல்கிறது என்ன அர்த்தம்னாக்க, பிரீத்தை வாட்ச் பண்ணுங்கிறது ஒரு புறம் இருந்தாலும் கூட இந்த உலகத்தை விட்டு பிரித்து கொண்டு தனியாக அமர்ந்து தியானம் பண்ணுவதை பற்றி அவர் பேசவில்லை. பௌத்தம் எல்லாத்தோட இணைஞ்சிருக்கிற விஷயமா பார்க்கிறார். இந்த வாழ்க்கையை விட்டுட்டு நீங்கள் விலகி நின்று துன்பங்களை எல்லாம் விட்டு ஓடி போயிட முடியாது. துன்பங்கள் இல்லாமல் நீங்கள் இன்பம் பற்றியோ அமைதி பற்றியோ பேச முடியாது. அது இருக்கும். அது எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்றது தான் சவால். அப்போ இந்த இளைஞர்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பயிற்சிகள்லாம் கற்றுக் கொடுக்குறாரு. ஆயிரக்கணக்கான பேர் அவரோட நடைப்பயணம் போகிறாங்க, நடைப்பயிற்சி போகிறாங்க, நடை தியானம்ன்றது ஒரு நியூ ஃபார்ம் ஆஃப் டெக்னிக்ஸ் சின்னதாக கற்றுக் கொடுக்குறாரு. ஒரு பத்திரிகையை தொடங்குறாரு இந்த அமைதிக்காக, வியட்நாமுடைய அமைதிக்காக பத்திரிகைகள் தொடங்கி 2 தரப்பு 3 தரப்பு அமெரிக்காவெல்லாம் சாடுறாரு, போரை நிறுத்தியான்றாரு, இவங்களையும் சைனாவை திட்டுறாருனாக்க விமர்சனம் வைக்கிறார். இப்படி இது ஒரு 50,000 காப்பி போகுது இந்த பத்திரிகை. ஒரு நடுநிலையாளராக இந்த குரலை பதிவு செய்கிறார். இம்மாதிரி நெருக்கடியான காலகட்டங்களில் ஒன்று இந்த பக்கம் இருக்கணும், இல்லை அந்த பக்கம் இருக்கணும். நீங்கள் நடுநிலையாளர்னு சொன்னீங்கன்னாக்க உங்களுக்கு ஆபத்து தான். இந்த நடுநிலையாளருடைய குரல்கள் எல்லா அரசாலையுமே நசுக்கப்படும். அப்போ இவர் மேலேயும் கடுமையான கோபம் கொள்ளுகின்றன ஆளும் நிர்வாகங்கள். அது பார்த்திங்கன்னா சைனா ரேடியோவில் ஹாங்காங் ரேடியோ, சைனா ரேடியோ, இன்னும் சில ரேடியோக்கள்லாம் இவருடைய இந்த பீஸ் முயற்சிக்கு எதிரான பல்வேறு கண்டனங்கள் எழுப்பப்படுகின்றன. இவர் சகலகலா வல்லவன், ஒரு ஓவியர், ஒரு கவிஞர், ஒரு பேச்சாளர். இவர் நிறைய கவிதை எழுதுவார். அடிக்கடி கவிதை எழுதும்போது சும்மா உட்காந்துட்டு எழுதுலைங்க, உள்ளார்ந்த அந்த போருடைய விஷயங்களை வாங்கி அதை கவித்துவத்தோடு ஒரு தூண்டலாக இருக்கும். இப்போ கவிதை என்பது என்ன என்பது எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நமக்கு ரொம்ப தேவைப்படுப்பெல்லாம் அப்படி அரிப்புக்காக சொரிந்து கொள்வதாக கவிதை இருந்தால் அது கவிதையாக இருக்க முடியாது. அந்த கவிதை மற்றவர்கள் வாசிக்கும் பொழுது எல்லோருக்குமான ஒரு சுகானுபவமாகவோ அல்லது ஒரு உள்ளார்ந்த அவருடைய அந்த உள் நிலையை தொட்டு எழுப்பக்கூடியதாகவோ இருந்தால் அருமையாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. அந்த அளவில் தான் என்னுடைய கவிதைகளாக இருக்கும். ஆக இப்படி ஒரு சில டெக்னிக்ஸை கண்டுபிடிச்சு இந்த போருக்கு எதிராக அமைதி உருவாக வேண்டும். ஏன் எதிர்க்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, போர் செய்வது என்பது எங்களுடைய மரபு, எங்களுடைய வீரியம், எங்களுடைய வீரம், எங்களுடைய தனித்துவம். அதை காட்டக்கூடாதுன்னு சொல்ல நீ நாங்கள் என்ன கோழைகளா? பாத்திரம் ஒரு கைன்ற மாதிரி. அதனால இப்படி ஒரு அமைதிக்கான குரல் என்பது எப்படியும் நசுக்கியாக வேண்டும் என்று அதிகார வர்க்கம் நினைக்கிற ஒரு சூழலாக மாறிவிட்டது. பொழுது 1965 இந்த இளைஞர்களெல்லாம் சேர்த்து ஒரு பெரிய அமைப்பை உண்டாக்குறாரு. யூத் ஃபார் சோஷியல் சர்வீஸ் நான் பார்ட்டிஷன் பீஸ் கீப்பிங் காப்ஸ். அமைதியை காப்பாற்றுகின்ற, பிரிவினையை விரும்பாத, உலகுக்கு நன்மை செய்யக்கூடிய
ஒரு இளைஞர் அணி என்ற பெயரில் உருவாக்குறார். அந்த போரிலே பாதிக்கப்பட்ட கிராமங்களுக்கெல்லாம் சென்று அவங்களுக்கு மருந்து போட்டு அந்த கிராமங்களை மறுபடியும் மறுசீரமைப்பு செய்கின்ற ஒரு பணியை அந்த இளைஞர்கள் மேற்கொள்கிறார்கள். நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் வந்து போகிறாங்க, கிராமங்களுக்கெல்லாம் போகிறாங்க. பாவம் நிறைய பேர் வீட்டில் இழப்புகள் இருக்கின்றன, உதவிகள் செய்கிறார்கள். வீடுகள்லாம் அழிஞ்சு போச்சு, மறுபடியும் அந்த வில்லேஜில் வந்து வீடுகளை கட்டித்தராங்க. அதே மாதிரி வந்து விவசாயம் அழிஞ்சு போச்சு, மறுபடியும் வந்து விவசாயம் உருவாக்குவதற்கான பணிகளை செய்கிறார்கள். இவ்வளவு இளைஞர்கள் வந்து இந்த பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் மாதிரி வேலை பார்க்குறாங்க, ரியல் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ். இது செய்த உடனே அவங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்குது. இளைஞர்களுக்கு என்னன்னு கேட்குறீங்களா, நிறைய பேர் கொல்லப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட உதவி செய்யக்கூடிய அந்த அமைதி படையினரை உண்மையான படையினர் சுட்டு கொண்டு விடுகிறார்கள். அப்போ இவரால் உருவாக்கப்பட்ட இந்த ஒரு பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ்ன்றது வந்து அந்த அளவுக்கான ஒரு த்ரெட்டை வந்து எதிர்கொள்ளுகிறது. இந்த தருணத்தில் திக் நியாட் ஹானுக்கும் உயிருக்கான ஆபத்து, மிரட்டல் இருந்து கொண்டே இருந்தது. அதெல்லாம் கவலைப்படவர். ஒரு மாங்குடைய வேலை என்னன்னா, அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி தருணங்களில் போர் நிறுத்தத்திற்காக பாடுபட வேண்டும். அதுதான் அர்த்தமுள்ள ஒரு ஞானமாக இருக்க முடியும். ஞானத்தினுடைய வேர்கள் என்பது அன்பில் தான் ஊன்றப்பட வேண்டும். சக மனிதர்கள், சக உயிரினங்களுடைய வாழ்க்கை என்பது குறித்த ஒரு பெரும் அன்பானது, பேரன்பானது வந்து உருவாக வேண்டும். அவங்கள தான் நம்ம ஞானின்னு சொல்கிறோம். ஆனால் சில ஞானிகளில் நம்ம பார்ப்போம், பக்கத்தில் வந்தாலே வள்ளுன்னு விழுவாங்க. நிறைய ஞானிகள் இருக்கிறாங்க, அவங்க வந்து மதிக்க கூட மாட்டாங்க, பிற உயிரினங்களை துச்சமாக பார்ப்பாங்க. அது என்ன, அது ஒரு வகை ஞானமாக இருக்கலாம், நமக்கு என்னங்க தெரியும். ஆக இப்படியாக அவர் வந்து முழுக்க வந்து பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுறாரு. இதற்கு பிறகு இதில் கிடைச்ச இந்த அனுபவத்தை வச்சு ஒரு புதிய ஒரு சமய பிரிவையே உண்டாக்குறார். ஆர்டர்னு சொல்லுவாங்க, ஆர்டர் ஆஃப் இன்டர் பீயிங்னு பேர். இன்டர் பீயிங், ஒன்றோட ஒன்று இணைந்த அம்சம். அது பீயிங்லாம் ஒன்றா சேர்ந்துருக்கு. இந்த இன்டர் பீயிங்கிற பேரை வந்து இவர் தான் காயின் பண்ணுறார். அவர் சொல்கிறாரு, இந்த வார்த்தை வந்து என்சைக்ளோபீடியாலேயோ டிக்ஷனரியிலும் இருக்காது, ஆனால் பிற்காலத்தில் கண்டிப்பாக முக்கியமான ஒரு வார்த்தையாக இது இடம்பெறும் என்று நம்பிக்கை தெரிவிக்கிறார். புதுசாக உருவாக்குறாங்க. நம்ம நல்லிணக்கம் ஒற்றுமைன்னு சொல்கிறோம் இல்லையா, இது வந்து மூல அளவில், இது இதயத்தோடு இதயம் கலக்கிறது. இன்டர் பீயிங், யூ ரன் இன்டு மீ, ஐ ரன் இன்டு யூ. அந்த மாதிரியான ஒரு ஃபிலசாபிக்கல் பொசிஷனை பெரும்பாலும் புத்தருடைய போதனைகளிலிருந்து அந்த சாரத்தை எடுத்து மறுபடியும் முன்வைக்கிறார். இது ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேங்க. அவர் சொல்கிறார், இந்த பழமையான விஷயங்கள் நமக்கு வழிகாட்டியாக இருக்கின்றன, அதே சமயத்தில் எல்லா பழமையும் நன்மை பயக்கும் என்று நாம் வந்து எடுத்துடக்கூடாது. அதுலேயும் தீமையான விஷயங்களுக்கு அதை தள்ளுற அளவுக்கு அறிவு வேணும். ஸோ இன்டெலிஜென்ஸ் வேணும். ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறார், இன்டெலிஜென்ஸ் வேணும். அப்போ இந்த நியூ ஆர்டர் கிரியேட் பண்ணார் இல்லையா, இன்டர் பீயிங், இதற்கு சில குறிக்கோள்களை வைக்கிறார். ஒன்று வந்து நான் அட்டாச்மெண்ட் டு வியூஸ். என்னன்னாக்க, இந்த கருத்துக்களோடலாம் நீங்கள் வந்து உங்களை இணைத்து கொள்ளக்கூடாது. பெரும்பாலான கருத்துக்கள் என்பவை வந்து மேல் நிலையிலேயே, பெரிஃபரல் நிலையிலேயே பல எமோஷன்ஸுக்கு உள்ளாகி வெளிப்படுத்தக்கூடியவை. இந்த கருத்துக்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து சார்பாக நின்று கொண்டால், நீங்கள் ஒருதலை பட்சமாக நின்று கொண்டு இன்னொரு பகுதியை வந்து வெறுப்புணர்ச்சி உண்டாக்குவீர்கள். இது உண்மை பாருங்களேன். எனக்கு கூட இந்தியாவில் இந்த மூமெண்ட் வந்து பிக்கப் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. ஏனென்றால் மதத்தின் பெயராலும் சாதியின் பெயராலும் இங்கு ஏராளமான வெறுப்புணர்வுகள் வந்து அப்படியே கொழுந்து விட்டு எரிந்து கொண்டு இருக்கின்றன. நியூஸ் பேப்பரை பிரித்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அப்போ அதை வந்து ஒழிப்பது எப்படி என்றால், சட்டம் போட்டு கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து சாதி மத வெறிகளை வந்து தணிக்கவும் முடியாது. அதற்கு தேவை ஒவ்வொரு மனிதனும் வந்து ஆத்மார்த்தமாக தன் உள்ளே இருக்கக்கூடிய வெறுப்புணர்வை வந்து எப்படி அழிப்பது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தெரியவில்லை, கல்வி திட்டங்களெல்லாம் எதனா வைக்கிறாங்கன்னு தெரியல, எனக்கு இது வரைக்கும் வைக்கல. போதனையாக சொல்வதில்லை, உணர வைப்பது.
அப்படிப்பட்ட ஒரு அமைப்பை உருவாக்குறாரு. அதனால வியூஸோடு அட்டாச் பண்ணாதீங்க, இது என் கருத்து, உங்கள் கருத்தை வச்சுக்க. இந்த கருத்துக்கள் எல்லாமே வந்து அவர் மதிக்கிறது இல்லை. ஏனென்றால் அவர் பீயிங்லேருந்து வரல, அது செரிபரலாக வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு, அவ்வளோதான். இன்னொரு விஷயம் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இவ்வளவு வேதனைகள், சஃபரிங்ஸ், கான்ஃப்ளிக்ட்ஸ், முரண்பாடுகள், போர்கள், இவைகளுக்கு அடிநாதமாக என்ன விஷயங்கள் இருப்பது என்று குறித்த புரிதலை உண்டாக்கி கொள்ளுதல். ஒரு மதம் அது ஒரு பிரிவை உண்டாக்குகிறது. அந்த பிரிவுடைய கொள்கைகளை பார்த்தீங்களா, கடவுளை நம்பிக்கிட்டுங்க, பக்தி மார்க்கத்தில் போங்க அப்படிலாம் இல்லை. ரொம்ப அழகாக வந்து பௌத்தத்திலிருந்து இருக்கக்கூடிய சாரங்களை இந்த மனிதர்கள் மேம்பாட்டுக்காக வைக்கிறார். இதில் வந்து முக்கியமான விஷயம் வந்து ஃப்ரீடம் ஃப்ரம் த ஐடியாலஜிஸ். கருத்தியல்களின் சார்பாக நிற்காதீங்கன்றார். நிறைய டாக்மாஸ் இருக்குது, அதாவது வரத்தனமான சித்தாந்தங்கள். நம்மை அறியாமல் நாம் சில சித்தாந்தங்களை வந்து கட்டி தழுவி கொள்கிறோம். ரொம்ப கிரிட்டிக்கலாக பார்க்க மாட்டோம், பிடிச்சிருக்கன்னு போயிடுவோம். அது சில அடையாளங்களை பற்றி பேசக்கூடும், அடையாள அரசியலை முன்வைத்து உங்களை ஈர்க்கக்கூடும். இப்போ நான் வெளிப்படையாக சொல்கிறேன், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தமிழகத்திலே எடுத்துக்கொள்வோம், ஒரு எதிர்நிலைப்பாட்டோடு அவரவர்கள் அரசியல் பயணங்களை மேற்கொள்கிறார்கள். முன்பு எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு ஒரு வெறுப்பு உணர்வானது வந்து அதிகமாக தட்டுப்பட ஆரம்பித்திருக்கிறது. இது எதனாலன்னா, கொஞ்சம் கூட பௌத்தத்தினுடைய சாரல் நம் மீது விழுந்து விடாமல் நம்ம பார்த்து கொள்வது தான். அந்த இன்டர் பீயிங் கனெக்டிவிட்டியே இல்லை. அந்த சக மனிதனுடைய அந்த வலி என் வலி, சக மனிதனுடைய வாழ்க்கைக்குள்ளே எனக்குரிய பங்கு இருக்கிறது என்ற உணர்வானது வந்து இல்லாமல் போகுது. அது காரணம் வந்து ஐடியாலஜியில் கட்டுப்பட்டு போகிறது. அப்போ ஃப்ரீ ஃப்ரம் ஐடியாலஜி. ஜே கிருஷ்ணமூர்த்தி இதுதான் சொல்கிறார், ஃப்ரீடம் ஃப்ரம் த நோனில் வந்து ஃப்ரீடம் ஃப்ரம் ஐடியாலஜின்றார், ஃப்ரீடம் ஃப்ரம் ஃபியர்ன்றார். இது இல்லாமல் இவரும் சொல்கிறார். ஆனால் இதுக்கு ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு பொறுப்பெடுத்து அமைப்பை உருவாக்குகிறார். 3 லட்சம் பேர் உலகெங்கிலிருந்து இவருக்கு ஃபாலோ பண்ணுறாங்க இந்த நியூ ஆர்டருக்கு. எத்தனை பேர்? 3 லட்சம் பேர். அதற்காக பத்திரிகைகள், அதுக்கான வெப்சைட்ஸு, அதற்கான வந்து இயக்கம் வந்து வீரியமாக நடக்க தொடங்குகிறது. இந்த தருணத்திலே போருக்கு எதிரான தன் குரலை பதிவு செய்ய மீண்டும் அமெரிக்காவுக்கு செல்கிறார். 1966 போருக்கு எதிராக குரல் எழுப்ப அமெரிக்காவுக்கு செல்கிறார். அமெரிக்கா தான் வியட்நாமுக்கு எதிராக போரிட்டுக்கிட்டு இருக்கு. அங்கே பல இடங்களில் மீட்டிங் பேசுகிறாரு. இந்த முறை வந்து இவருக்கு ஆதரவு ஏராளமாக இருக்கிறது. நல்ல எழுத்தாளர்கள்லாம் ஆதரவு தெரிவிக்கிறாங்க, ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ்லாம் ஆதரவு தெரிவிக்கிறாங்க, இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன்ஸ்லாம் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இந்த முறை வந்து இவருக்கு ஏராளமான கூட்டம் கூடுது. இவர் உலக நாடுகளை எல்லாம் பார்த்து அமெரிக்காவிலேருந்து அறைகூவல் விடுக்கிறார், போரை நிறுத்துங்கள், ஸ்டாப் கில்லிங் இன் த நேம் ஆஃப் வார். அந்த காலகட்டத்தில் மிக முக்கியமான ஒரு அறைகூவல் அது. டாக்டர் மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் இவருக்கு நண்பராகிறார். இவருடைய பேச்சினால் மிகவும் ஈர்க்கப்படுகிறார். அதனால் அமெரிக்கா தன்னுடைய வியட்நாமுக்கு எதிரான தன்னுடைய போரை நிறுத்தியே ஆக வேண்டும் என்று மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் கூறுகிறார். அவர் இதையா சொல்கிறார். அது மட்டும் இல்லை, நம்ம வந்து திக் நியாட் ஹானுடைய போதனைகள் என்பவை இந்த காலகட்டத்துக்கு மிகவும் ஏற்றவை, அவற்றை நாம் வந்து படிக்கணுன்றார். அது வந்து மனிதர்களுக்குள்ள இருக்கிற வெறுப்புணர்வை அகற்றி சமாதானத்தை உருவாக்க வல்லது என்று கூறுகிறார். உலக அமைதிக்கான குரல் எழுப்பும் திக் நியாட் ஹானை எதிரியாக பாவிப்பது என்பது மிகவும் தவறு என்று எல்லாருமே சொன்னாங்க. இந்த தருணத்தில் வந்து போருக்கு எதிராக அவர் அங்கே குரல் எழுப்பிக்கிட்டு இருக்கும்போது வியட்நாம் என்ன முடிவு செய்கிறாங்கன்னாக்க, மறுபடியும் ஊருக்குள்ளே நீ வரக்கூடாதுன்றாங்க. எக்ஸைல்னு வாங்க இல்லையா, நாடு கடத்தப்பட்டார். ஊருக்குள்ளே வந்து அவ்வளோதான்ட்டார். அன்றைக்கு ஊரை விட்டு வெளியேற்றப்பட்டவர் தான் வந்து திக் நியாட் ஹான். கிட்டத்தட்ட 39 ஆண்டுகள் அவர் ஊருக்குள்ளே போக முடியலைங்க. எவ்வளோ பெரிய ஒரு வெறுப்புணர்ச்சியுடைய மொத்த வடிவம் பாருங்க. அவர் வேற ஒன்றும் சொல்ல, சண்டை போடாதீங்கன்னாரு. யாரை பார்த்து சண்டை போடாதுன்னு சொல்றீங்க? இந்த உணர்வு தான் எல்லா ஊர்லேயும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால்
ஆனால் அவர் எதோ நிறுத்தலை. ஐயோ நம்ம முடிஞ்சு போச்சு நினைக்கல. 1974 ஒரு மெடிடேஷன் மேனுவலை தயார் பண்ணுறார். தி மிரக்கிள் ஆஃப் மைண்ட்ஃபுல்னஸ்னு ஒரு புக் எழுதுறார். இது ஸ்பிரிச்சுவாலிட்டியை நோக்கி செல்வதற்கான ஒரு பயிற்சி கையேடு. அவரே அதை வைத்து வகுப்புகளை எடுக்க தொடங்கினார். மிரக்கிள் ஆஃப் மைண்ட்ஃபுல்னஸ். இந்த நூல் 30 மொழிகளுக்கு மேலே டிரான்ஸ்லேட் ஆகி பல லட்ச காப்பி விற்கப்பட்டது. அதனால் பல பேர் ஈர்க்கப்பட்டார்கள். 1978 என்ன நடக்குதுனாக்க, வியட்நாமில் பல பேர் போரினால் அகதிகளாக்கப்பட்டு ஓடி வருகிறார்கள். இந்த தருணத்திலே சிஸ்டர் சாங் காங்கும் இவரும் சேர்ந்து 2 கப்பல்களை வாடகைக்கு எடுத்து, ஒரு துறவி பெரிய கப்பல்களை வாடகைக்கு எடுத்து அந்த அகதிகளை கொண்டு தன்னுடைய பராமரிப்பில் வைக்க முயற்சி பண்ணுறார். எங்கே போகிறதுன்னு தெரியல. ஆயிரக்கணக்கான அகதிகள். பிரான்ஸ் நாட்டில் ஒதுக்குப்புறமான ஒரு இடத்தை இவர் கண்டுபிடிக்கிறார். அங்கே அனுமதி வழங்குகிறார்கள். பிரான்ஸில் போய் அந்த ஒதுக்குப்புறமான இடத்துல அனைவரையும் அழைத்து சென்று ஒரு பெரிய வில்லேஜை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறார். அங்கே எல்லாரும் எல்லா வேலையும் பார்க்கணும். ப்ளம் வில்லேஜ்னு அதுக்கு பேர். அங்கே 1000 ப்ளம் ட்ரீஸை நடுவாங்க முதல்ல. அதாவது இந்த இயற்கையோடு இணையும் பொழுதுதான் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த வெறுப்புணர்வானது மடியும் என்பதை ஆழமாக பின்னர் அவர் குறிப்பிடுகிறார். இப்படி ப்ராக்டிக்கலாக சில மாடியூல் கிரியேட் பண்ணி ஒரு வில்லேஜை கிரியேட் பண்ணி அங்கே மெடிடேஷன் ப்ராக்டிஸு, தியான பயிற்சிகள், விவசாயம் எல்லாமே நடத்துகிறாங்க. நம்ம ஆரோவில் பண்ண மாதிரி அங்கே அவர் பண்ணுறாரு. ஆனால் இவங்க அத்தனை பேர் அகதிகள் காப்பாற்றி கொண்டு வந்துட்டார். அங்கே இப்படி ஒரு சிறப்பான ஒரு வேலைகள் பார்த்துருந்த இவருக்கு நோபல் பரிசு வழங்க வேண்டும் என்று மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் அவர்கள் பரிந்துரைத்திருக்கிறார். ஆனால் கொடுக்கல. இப்படி ஒரு இந்த சமயத்தில் இவர் என்ன சொல்றாரு, ஒரு துறவி என்பவன் எப்படி இருக்க வேண்டும் என்றால் மௌனியாக இருப்பதல்ல. ஒரு துறவியானவர் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், மனித உரிமைக்கு ஆபத்து நேரும் பொழுதெல்லாம் அவன் குரலை பதிவு செய்ய வேண்டாம். அரசாங்கத்தில் அடக்குமுறை மக்கள் மீது ஏவப்படும் போதெல்லாம் அதை எதிர்த்து குரல் எழுப்புவன் தான் உண்மையான துறவி என்று கூறுகிறார். இது கிட்டத்தட்ட இந்த லிபரேஷன் தியாலஜி ஆஃப் கிறிஸ்டியானிட்டி மாதிரி இருக்குது. காலம்தான் தீர்மானிக்கிறது. இறையிலை கூட பல்வேறு அடக்குமுறைகளும் நெருக்கடிகளும் இருக்கும் பொழுது எது நீதி என்று கேட்கும் பொழுது மக்களுக்கான விடுதலை என்பதுதான் நீதி என்பதை அந்த இறையியல் முன்வைக்கிறது. கிறிஸ்துவ இறையியல் ஒரு ஃபாதர் சொல்லுவார், இந்த லிபரேஷன் தியாலஜியை ஃபார்ம் பண்ண நிறைய பேர் இருக்கிறாங்க. லத்தீன் அமெரிக்கன் ப்ராப்ளத்தினால தான் அது வந்துச்சு. அவர் சொல்லுவார், நான் நல்ல பிரெட்டு கொடுக்கும்போது ஏழைகளுக்கு அங்கே பாதிக்கப்பட்டவர்களுக்கு நான் ரொட்டி துண்டை கொடுக்கும்பொழுது என்னை புனிதன் என்று கூறினார்கள். அதே ரொட்டி துண்டு அவர்களுக்கு ஏன் கிடைக்கவில்லை, ஏன் அரசு கொடுக்கவில்லை என்று கேட்டபொழுது என்னை அவர்கள் கம்யூனிஸ்ட் என்று கூறினார்கள் என்று சொல்வார்கள். இதுதான் இறையியல் இன்னைக்கு ஒரு ஷேப் ஆகிட்டே போகுது. இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் லிபரேஷன் புத்திசம் இவருடைய ஃபிலாசபி. இப்போ அந்த மக்களுக்கான ஒரு புத்திசமாக மாற்றுகிறார். எப்படி மாற்றுகிறான்னு, ஒரு படையை தேர்த்துக்கிட்டு ஒரு துப்பாக்கி ஏந்திக்கிட்டு நம்மளை திரும்பி சுடுவோன்றது இல்லை. மறப்போம், மன்னிப்போம். உள்ள இருக்கக்கூடிய துவேஷங்களை எல்லாம் தூக்கி போட்டு நாம் ஒரு மகிழ்ச்சிக்குரிய களத்தை உருவாக்குவோம் உலகத்தில். இந்த உணர்வை உலகம் முழுவதும் பரப்புவோமானால் அரசாங்கத்தால் போரிட முடியாது. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்க இந்த மாஸ் மீடியா மூலமாக வெவ்வேறு மீம்ஸு அதை ட்ரோல்லாம் போட்டு வெறுப்புணர்வுகளை உண்டாக்குறதுக்குனே ஒரு கூட்டம் உட்காந்துருக்காங்க. இந்த செட்டு ஒன்று போச்சு, அந்த செட்டு ஒன்று போடும். அதை பார்த்து நம்ம ஜாலியாக ரசிச்சுக்கிட்டு போவோம். ஆனால் ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம் அது. இதையும் கூட அவர் தான் சொல்கிறார். ஏன்னா மிக சமீபத்தில் இந்த ஆண்டு தானே இறந்து போனார் அவர். உலகெங்கிலும் இவருடைய பயிற்சிகள் குறித்து செய்திகள் பரவத் தொடங்கியவுடன் நிறைய ஆர்வமுக்கான வர ஆரம்பித்தாங்க. ரைட்டர்ஸு, இன்டலெக்சுவல்ஸு, ஃபில்ம் மேக்கர்ஸு எல்லாருமே வர ஆரம்பித்தாங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் இருக்குது, ஒரு ஞானத்தை தேடுகின்ற ஒரு தன்மை இருக்கிறது. தேடல் என்பது சாதாரண மனிதர்களுடைய இயல்பாக இருக்கிறது. இவர் ஒரு பெரிய ஜென் மாஸ்டராக பார்க்கப்பட்டார்.
இவர் வந்து ஒரு ஜென் ஸ்கூலில் தான் படிச்சிருக்காரு. இவருடைய மொனாஸ்ட்ரிஸ் எல்லாமே ஜென் பேட்டர்ன் தான். இப்படி ஒரு ஜென்னாலே ஒரு அட்ராக்ஷன் வேறு அப்போ வந்துருச்சு. ஓஷோ ஒரு பக்கம் ஜென்னை வந்து எங்கேயோ தூக்கிட்டு போயிட்டுருக்கு நேரம் அது. இப்போ நிறைய இடங்களில் ஜென் குறித்த அவேர்னஸ் வந்தோடனே ஒரு லிவிங் ஜென் மாஸ்டருடைய மனஸ்டிக்கு போகிறாங்க. இவர் மெடிடேஷன் சொல்லும் பொழுது இண்டிவிஜுவல் மெடிடேஷன் பற்றி மட்டும் பேசலை, கலெக்டிவ் மெடிடேஷன் பற்றி நிறைய சொல்கிறார். கூட்டு தியானம், நீங்கள் கூட்டு ப்ரேயர் இல்லைங்க, இது கூட்டு தியானம். கூட்டு ப்ரேயர்ன்றது வந்து ஒரு ஒரு பிளைண்ட் ஃபெய்த் கூட இருக்கலாம் சம்டைம்ஸ். ஆனால் கூட்டு தியானம் என்பது வந்து அங்கே நிறைய பேர் உட்காந்துட்டு தியானம் பண்ணுறாங்க. இது நம்ம ஊரில் இப்போ நிறைய இடங்களில் நடக்குது. ரமண மகரிஷினுடைய ரமண கேந்திராக்கெல்லாம் போனாலும் சரி, விவேகானந்தர் கேந்திரா போனாலும் சரி, எல்லா இடத்துலையும் உட்காந்து அமைதியாக பண்ணிகிட்ருக்காங்க. இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கக்கூடியதுன்னு நினைக்கிறார் அவர். இந்த எப்படி வந்து யூங் கலெக்டிவ் அன்கான்ஷியஸ்னஸ்ன்னு ஒரு ஃபிலாசபியை சொன்னாரோ, இவர் கலெக்டிவ் மெடிடேஷன்ற ஒரு ப்ராக்டிஸை கொடுக்குறார். இதன் மூலமாக இந்த கலெக்டிவ் அன்கான்ஷியஸ் கனெக்ட் ஆகுன்றார். இன்டர் பீயிங், வி ஆர் ஆல் கனெக்டன்றார். ஒன்றுக்குள்ள ஒன்று கனெக்ட் ஆகிருக்குதுன்னு சொல்கிறார். இன்ஃபேக்ட் சொல்லப்போனாக்கா ஒரு இதெல்லாம் வச்சு ஒரு மாயாஜால கதைகளாக நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு கதை வந்து சீரியல் வந்திருக்குது. மேனிஃபெஸ்ட் என்ற ஒரு வெப் சீரிஸ் வந்திருக்குது. பெரும்பாலும் இந்த இன்டர் கனெக்டிவிட்டியை பற்றி பேசுகிற படம் தான் அது. ஒருத்தருக்கு ஒருத்தர் கனெக்ஷன் இருக்குதுன்றாங்க. அப்போ இந்த மெடிடேஷன்லேயும் இந்த அலைகள் வந்து ஒரே மாதிரி அலை வரிசையில் செயல்படுன்றார் அவர். இல்லை ஸ்பிரிச்சுவல் லாங்குவேஜ் தான். இதனால் வந்து உலக அமைதியானது வந்து இன்னும் கொஞ்சம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. அப்போ நிறைய பேர் வராங்க, நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. இதுக்கிடையில் அவருடைய வியட்நாமிலேருந்து அழைப்பு வருகிறது. 2005 ஊருக்குள்ளே வரலான்னு. இது 39 வருஷம் கழித்து எக்ஸைலுக்கு பிறகு போகிறார். அங்கே போய் நிறைய பெண் துறவிகள் எல்லாம் வந்து கொண்ட ஒரு மொனாஸ்ட்ரி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறார். மறுபடியும் சமாதானத்திற்கான செயல்பாடுகளில் இளைஞர்களையும் பெண்களையும் ஈடுபடுத்துகிறார். இப்போ ரொம்ப பாப்புலரான ஃபிகர் அவர். திருப்பி இங்கே பிளம் வில்லேஜுக்கு வராரு. ஒரு 5 ஆண்டுகளுக்குள்ள அரசு என்ன செய்கிறார்கள், அவங்களுக்கு பிடிக்கல, ஊருக்குள்ளே விட்டோம் சரி, மறுபடியும் இந்த மாதிரியான ஒரு மொனாஸ்ட்ரியெல்லாம் ஃபார்ம் பண்ணி இது என்னவா இருக்குன்ட்டு மொனாஸ்ட்ரி அடித்து நொறுக்கிடுறாங்க. கிட்டத்தட்ட 400 பிக்ஷுக்கள் வந்து விரட்டி அடிக்கப்படுகிறார்கள் வியட்நாமிலிருந்து. அவங்க தாய்லாந்தில் போய் தஞ்சம் புகுகிறார்கள். இதுக்கிடையில் வந்து திக் நியாட் ஹானுடைய இன்ஃப்ளூயன்ஸ் எங்கெல்லாம்னா பல நாடுகளுக்கு போயிடுது. அவர் பல நாடுகளுக்கு விஜயம் செய்கிறார். அவர் எல்லா நாடுகளிலும் அவருடைய கிளைகள் வந்து தொடங்கிட்டாங்க. இப்போ தாய்லாந்தில் அவங்களுக்கு அடைக்கலம் கிடைக்கிறது. இவர் போய் சந்தித்து அவர்களுக்கான அந்த ஒரு 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 ஆறுதலை கொடுக்கிறார். இப்படி திக் நியாட் ஹான் வந்து ஒரு 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 டைனமிக்கான ஆக்டிவிஸ்ட் ஃபிலாசபராக இருந்திருக்கிறது இதன் மூலமாக நமக்கு தெரியுது. இவரை வேட்டிக்கானில் போப் அழைத்து உரையாற்ற சொன்னார். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பாருங்கள். வெட்டிக்கான் போப்பு ஒரு புத்திஸ்ட் மாங்கை வந்து அமைதி குறித்து பேச சொன்னார். கிறிஸ்தவத்தினுடைய அமைதிக்கான சாரங்களை எல்லாம் அவர் எடுத்து வைக்கிறார். கிரைஸ்தை பற்றி பேசுகிறாரு. கிரைஸ்ட் வந்து ஒரு ஹோலி ஸ்பிரிட்ன்றதை ஒத்துக்கிறார். அந்த ஸ்பிரிட் இருக்கவே தான் அவரால் வந்து பல நோய்களை கூட தொட்டு குணமாக்க முடிந்திருக்கிறது என்று இவர் சொல்கிறார். நம்ம ஜென் மாஸ்டர் சொல்கிறார். ஆனால் கூட என்னென்னு சொல்கிறார், எல்லாருமே ஹோலி ஸ்பிரிட் தான். இந்த ஹோலி ஸ்பிரிட்டை நம்ம ரியலைஸ் பண்ணிட்டோம்னா நம்மளும் கூட ஜீசஸ் கிரைஸ்டாக மாற முடியும். புத்தாவாக இருக்கட்டும், கிரைஸ்டாக இருக்கட்டும், அது ஒரு தன்மை, அது ஒரு இறைத்தன்மை, அது உள்ளுக்குள்ளே இருக்குது. பட் உங்களுக்கு அந்த இறைத்தன்மை போன்று போய் தொடக்கூடிய அளவிற்கான திறனும் அந்த மனோ நிலையும் வேண்டும்ட்டார். ரியாலிட்டி இஸ் ஃப்ரீடம் ஃப்ரம் ஆல் நோஷன்ஸ். கருத்துக்களுக்கு பின்னால் போகாதீர்கள். அந்த பேருண்மையை வார்த்தைகளால் விளக்க முடியாது. அப்படிப்பட்ட பேருண்மையை பற்றி நீங்கள் என்னுடன் பேச விரும்பினால் வார்த்தைகள் இல்லாமல் பேசுவீர்கள் என்றால் நன்றாக இருக்கின்றார்.
மொழிக்கான ஒரு லிமிட்டேஷன் இருக்கிறது என்பதையும் கூட திக் நியாட் ஹான் குறிப்பிடுகிறார். ஒரு ஞானிக்குரிய எல்லா லாங்குவேஜும் இருக்க, அதே சமயத்தில் நீங்களும் அங்கே போகலான்றார். இப்படி என்னதான் ஒரு மாடல் வச்சாரு, எந்த ஃபிலாசபியை அழுத்தினான்றதை சுருக்கமாக பார்க்கலாம். ஏன்னா நமக்கு ஏற்கனவே புத்திசம் தெரியும். புத்தத்தினுடைய அந்த 3 ரத்தினங்கள் தான் முக்கியமானதாக சொல்கிறார். இந்த 3 ரத்தினங்களை பற்றி அவர் விளக்குறதுக்கு முன்னால் இவரை பல பல்கலைக்கழகங்களில் அழைத்து பேச சொல்கிறாங்க. இவருடைய எத்திக்ஸை தான் ஐநா சபையில் ஃபாலோ பண்ணுறதுக்கான கோட்பாடுகளாக வச்சுருக்கிறாங்க. ஒபாமா கூட இவருடைய மாடல் ஆஃப் இன்டர்ஃபைத் டயலாக், சமய நல்லிணக்கத்திற்கான உரையாடல்களை நம்ம கடைபிடிக்க வேண்டும்னாரு. ஏனென்றால் பெரும்பாலான அரசியல் பிரச்சனைகளுக்கு அடிப்படை காரணம் மதங்களாகத்தான் இருக்கிறது என்று இவர் கருதினார். அப்போ மதங்களை புரிந்து கொள்வதற்கான பயிற்சியை கூட அவர் முன்வைக்கிறார். எந்த மதமும் எதிரான மதம் அல்ல, அதனுடைய அடி நாதம் என்பது உங்களை நீங்கள் உணர்வது என்பதில் தான் போய் முடியும்னு நினைக்கிறார் இவர். அந்த இன்டர் பீயிங்க்கு முன்னால் யூ மஸ்ட் நோ அபவுட் யுவர் ஓன் பீயிங். இங்கே தான் அந்த புத்தருடைய குறிக்கோள்களை வைத்து ப்ராக்டிக்கலாக நிறைய மெத்தட்ஸை இவால்வ் பண்ணுறார். அந்த 3 ரத்தனான்னு சொல்லுவாங்க இல்லையா, 3 ரத்தனங்கள் சொல்லுவாங்க. புத்தம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி, தர்மம் சரணம் கச்சாமி. புத்தம்னா என்ன, தர்மம்னா என்ன, சங்கம்னா என்னன்றதை ஒரு புது விளக்கம் கொடுக்குறாரு. இந்த 3 ரத்தனங்களில் புத்தம் சரணம் கச்சாமி தான் முதல் அம்சமாக எடுத்துக்கொள்கிறார். ரொம்ப டீட்டெயில் தான் விளக்கிறாரு. புத்தம் சரணம் கச்சாமி என்றால் புத்தரிடம் நான் என்னை ஒப்படைக்கிறேன். நான் என்னை ஒப்படைக்கிறேன் என்றால் என்ன அர்த்தம்னாக்க இர்ரெஸ்பான்சிபிளாக ஆறுதில்லை. புத்தர் சரணம் அல்ல, புத்தம் நானாக மாறுகிறேன், ஒரு விழிப்பு நிலையை நான் பெறுகிறேன். இதுக்கு புதிய விளக்கங்கள் கொடுக்கிறார். புத்தம்னு சொல்லும் பொழுது நான் சொன்ன மாதிரி மரம், செடி, கொடி, கனி, மனிதர்கள், இயற்கை சூழல் எல்லாத்தோடையும் கனெக்டான ஒரு விஷயம். இது அனைத்துடனும் நான் ஹார்மோனியஸாக செயல்படுவேன் என்று சொல்லுவதாக அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்கிறார். ஸோ நீங்கள் ஏதோ அப்படியே சரணாகதியை கடக்கிறது இல்லை. இது ஒரு உச்சக்கட்ட விழிப்பு நிலையோடு அனைத்து இயற்கை போக்குகளோடு நான் தொடர்பு கொண்டு இருப்பதாகும். என்னை நான் ஒப்புவிக்கின்றேன் பூமியிடம் என்று நாம் சொல்லும் பொழுது பூமி தன்னை ஒப்புவிக்கிறாள் என்னிடம் என்றும் நான் சொல்லுவேன். என்னை நான் ஒப்புவிக்கின்றேன் புத்தரிடம் என்னும் பொழுது புத்தர் தன்னை ஒப்புவிக்கிறார் என்னிடம் என்றும் சொல்லலாம். சாக்கியமுனி புத்தரின் ஞானம், அறிதல், அன்பு ஆகியவை வாழ்க்கையில் மறுபடியும் உண்மையானவையாக வெளிப்பட அவற்றுக்கு நாம் தேவை என்பதை தெளிவாக்குகிறது. நாம் அனைவரும் புத்தர்களே, ஏனெனில் நம் வழியாக மட்டுமே அறிதலும் அன்பும் புலப்படக்கூடியவையாகவும் சக்தி கொண்டவையாகவும் மாறுகின்றன. இப்படி புத்தனாக மாறுவதற்கு பேர் புத்த காயம், புத்த உடல். புத்த உடல்னா அது ஒரு சூக்ஷ்மம். இந்த பதில் பேசுறாரு, வேற ஒன்றும் இல்லை. அந்த புத்திஸ்ட் மென்டாலிட்டி, அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியை அட்டைன் பண்ணுறது தான் புத்தம் சரணம் கச்சாமி. தம்மம் சரணம் கச்சாமி, தர்மம். அது இந்த தர்மம்னு வேற ஒன்றும் இல்லை, நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த அன்பையும் அந்த புரிந்துணர்வையும் உருவாக்குகின்ற ஒரு சக்தி தான் தர்மம். இந்த தர்மம் தான் அடிப்படையான விஷயமாக நான் பார்க்குறேன். தர்ம சக்கரம்லாம் சொல்கிறேன். ஆக இந்த விழிப்புணர்வு அடைய வைப்பதற்கு எதெல்லாம் உதவுகிறதோ அதெல்லாம் புத்தராக எடுத்துக்கலாம். ஜென் கோட்பாட்டில் ஒரு சின்ன ஒலி கூட தயாராக இருக்கிற மனதிற்கு இந்த புரிந்துணர்வையும் அன்புணர்வையும் ஞானத்தையும் வழங்க வல்லது. ஒரு சின்ன சவுண்டு மட்டும் போதும், ஒலி மட்டும். தினசரி தியானத்தின் போது ஒரு சின்ன டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுவார் அவர். இதை பார்த்தீங்களா, இது
அவருடைய தியான மெத்தடுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பெல் இது. இந்த பெல்லை தட்டிட்டு அவர் வந்து அமைதியாக அதை கேட்க சொல்லுவார், அந்த ஒலியினுடைய சவுண்டு. அதன் மூலமாக வந்து அது ஒரு தியான பயிற்சியாக கொடுப்பார். அதுக்கு பின்னால் அவருடைய குரலில் வந்து ஒரு கவிதை போன்ற இன்ஸ்ட்ரக்ஷன் ஆனது வரும். நான் இதை ட்ரை பண்ணுவோம், சும்மா உங்களுக்கு அறிமுகத்துக்காக அதை கொடுக்குறேன். இதை பாருங்கள். கேள் கேள், இந்த அற்புத ஒலி திரும்பவும் அழைத்து வருகிறது என்னை என் மையான அகத்துக்கே. ஒலி மட்டுமல்ல, சில சமயங்களில் ஒரு காட்சி படிமம் கூட உங்களை வந்து அந்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் தொடர்ந்து அந்த தேடல் இருக்குபவர்களுக்கு சாத்தியப்படும். உங்களை நீங்கள் அந்த புத்த காயத்தோடு இருக்கீங்கன்னாக்க தர்ம காயமானது சாத்தியப்படும். காயமே இது பையனான்னு சொல்கிறாங்களே உடம்பு, அந்த புத்த காயம் மாதிரி தர்ம காயம்ன்றது ஒரு போதனை உடம்பு. அது போதனைனா ப்ரீச்சிங் இல்லை, டீச்சிங் இது. அப்போது நுணுக்கமாக ஒருவன் தன்னை அறிகின்ற நிலையில் இருக்கும் பொழுது அந்த தர்மமானது அவன் உள்ளே ஆட்கொள்ளுகிறது என்பதுதான் தம்மம் சரணம் கச்சாமி. அப்போ இதுதான் ஒவ்வொருத்தருக்கு வரணுன்றாரு. அதுக்கு அடுத்து தான் வந்து சங்கம் சரணம் கச்சாமி. இந்த சங்கம்னு சொல்லிட்டாக்க நம்ம ஏதோ சங்கம் வச்சு பரப்புறது அப்படின்னு புரிஞ்சிக்கக்கூடாது. சங்கம்ன்றது வந்து இணைப்பு, அந்த இன்டர்பீயிங் சொன்னார் இல்லைங்களா, அது ஏதோ காட்டுக்கு போய் தனியாக இருந்து தபம் பண்ணி பண்ணுற விஷயம் இல்லை. குடும்பத்தில் இருந்துக்கிட்டே இருக்குதா சங்கம். குழந்தைகளோட, மனைவியோட, சுற்றத்தாரோட, நண்பர்களோட, எல்லோருடைய அன்போடு இணைகிறோம் பார்த்தீங்களா, அதுதான் சங்கம் இந்த சமுதாயத்தோட. ஆக இந்த ஜென் மாஸ்டர் என்ன சொல்கிறாருனாக்க, வெளியில் வராத, உள்ளே இயங்கிக்கிட்டே வந்து பௌத்தத்தை நீ கடைபிடிக்கலாம். இப்போ உங்களுடைய அந்த விழிப்பு நிலை பெருக பெருக எதிராளியுடைய மனநிலை வந்து நமக்கு புரியும். கோபப்பட மாட்டீங்க. கோபத்தை வந்து நீங்கள் அழிக்கணும்னு சொல்லல. அவங்க கோபம் என்பது இயல்பானது. கோபம் இருந்தால்தான் சாந்தி வரும். கோபத்தை கூர்மையாக கவனித்து புரிந்து கொள்ளுதல், அட்டென்ஷன். எதிராளியுடைய கோபத்தை புரிஞ்சுக்குங்க. அவங்க யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகளுக்கு எதிர் வார்த்தைகளை போட்டு 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 காம்ப்ளிகேட் பண்ணாதீங்க. ஒரு டயலாக நடத்துறதுக்கான ஒரு ஸ்பிரிச்சுவல் மாடலை வந்து முன்வைக்கிறார். நிறைய அது நான் வந்து இந்த ஒரு காணொலியில் விளக்க முடியாது. நிறைய ப்ராக்டிசஸை வந்து அவர் வந்து முன்வைக்கிறார். நம்ம பொதுவாக அந்த ப்ராக்டிஸ் நான் சொல்கிறது இல்லை நம்ம காணொலியில். அது நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். பிரீத்திங் எக்ஸசைஸ், வாக்கிங் எக்ஸசைஸ், நடை தியானம், மூச்சு பயிற்சிகள் மற்றும் செயல்முறைகளில் எப்படி தியானம் செய்வது, எப்படி வந்து ஆழமாக மனதினுடைய கூறுகளை எல்லாம் வந்து கவனிப்பது, அதன் ஊடாக எப்படி வந்து அந்த அந்த ஹோலி ஸ்பிரிட்டை வந்து டச் பண்ணுறது. அவர் சொன்னார் ஒரு இடத்துல, 84,000 கதவுகள் இருக்கின்றன. எதுக்கு? இறைவனை போய் தொடுவதற்கு. அந்த ஹோலி ஸ்பிரிட்டை தொடணும்னா 84,000 கதவுகள் இருக்கிறது. அது புத்தர் வந்து ஒரு கதவு, அவ்வளோதான். பௌத்தத்தை கூட நீங்கள் வந்து டாக்மேட்டிக் பிரின்சிபலாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ட்ராப் பண்ணுங்க, தேவையில்லைன்றார். நீங்கள் பௌத்தவாதியாகத்தான் இருக்க வேண்டும், இல்லை அந்த அற்புதமான ஆன்மீக தளத்திற்கு செல்வதற்கு அப்படின்னு ஓப்பனாக சொல்கிறார். நீங்கள் எந்த கதை வழியாக வேணால் போகலாம். இப்படி பரந்த சிந்தனை பாருங்க. அப்போ சொல்கிறாரு, அந்த வழியில் போகிறதுக்கு மனதை பக்குவப்படுத்த வேண்டும். அது ஒரே மாதிரி தான் பக்குவம். இந்த வெறுப்புணர்ச்சியெல்லாம் ட்ராப் பண்ணிவிட்டு உங்களை நீங்கள் ஈகோலெஸ்ஸாக ஆக்கிக்கிட்டு சக மனிதர்கள், சக இயற்கை ஜீவிகள் எல்லாத்தோடைய வந்து ஊடுருவி நிற்கின்ற ஒரு மனோபாவம். சங்கம் சரணம் கச்சாமி. பௌத்தத்தின் வாழ்க்கை முறை என்பது ஒரு வாழ்க்கை அனுபவம். அது எப்படி இருக்கணும்னு அவர் சொல்கிறார். அதை அனுபவித்து வாழ்வதற்கான புத்திசாலித்தனமான வழிமுறை. மகிழ்ச்சி என்பது எப்பொழுதுமே கிடைக்கக்கூடியதாகவே இருக்கிறது. ஆகவே தயவுசெய்து அதை நீங்களாக தேடிக்கொள்ளுங்கள். இன்னொரு விஷயம் சொல்கிறாரு, வாழ்க்கையை வீணடிக்காதீங்க. ஒவ்வொரு நொடியும் வந்து கடந்து கொண்டே செல்கிறது.
அதனால் அர்த்தமுள்ள வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ளுங்கள். இந்த உணர்வுகளை சமநிலைப்படுத்துவது ஒரு தியானத்தின் மூலமாகத்தான் சாத்தியம் என்கிறார். இதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 14 வழிமுறைகளை கிளாஸிஃபை பண்ணி கொடுத்துருக்கிறார். அது தவிர 5 தியான பயிற்சிகளை கொடுத்துருக்கிறாரு. சில இடத்துல 7 கொடுத்துருக்கிறாரு. இது எப்படி செய்யணுன்றதை கூட விளக்குறாரு அவர். ரொம்ப பெரிய இல்லை, ஜஸ்ட் அப்சர்வ் யுவர் பிரீத், அவ்வளோதான். அது அமர்ந்த நிலையில் பண்ணலாம், நடை பயணமாகவும் செய்யலாம். எந்த நொடியும் நீங்கள் கவனித்து கொண்டிருப்பது, நம்மை நாமே கவனித்து கொண்டு இருக்கிறோம்ன்றது தான் தியானத்தினுடைய அடிநாதமாக இருக்கிறது. வேறு எதையும் ஒரு அனாவசியம் பேசவே இல்லை. இது மட்டுமே உங்களை உய்விக்கும் என்று அவர் கூறுகிறார். ட்ரை பண்ணி பாருங்கள். அவருடைய வீடியோஸை யூடியூப்பில் பாருங்கள் தயவுசெய்து. ரொம்ப கான்டெம்பரரியாக இந்த கான்டெக்ஸ்ட்டுக்கு நிறைய ரெமிடிஸை பிளேஸ் பண்ணுறார் அவர். புத்தருடைய சரிபத்தனா சூத்திரத்தில் இந்த மெடிடேஷன் பற்றி சொல்லியிருக்கிறாங்க. உடலுக்குள் உடலை பார்க்க வேண்டும், மனதுக்குள் மனதை பார்க்க வேண்டும், உணர்வுக்குள் உணர்வுகளை பார்க்க வேண்டும். இது என்ன திருப்பி அதை எப்படி பார்க்க முடியும்? அதாவது வெளியிலிருந்து உடலை பார்க்கறதில்லை, உடலாகவே நாம் மாறி விடுவது. அந்த உணர்வாகவே மாறிவிட்டு நான் தெர் இஸ் நோ அப்சர்வர்ட். ரெண்டும் ஒன்றாயிடுது. அப்சர்வர் அந்த அப்சர்வ் ரெண்டும் ஒன்றாயிடுது. இருமையற்ற நிலையாக மாறுகின்ற அந்த ஒருமை நிலையைத்தான் அந்த மெடிடேஷன் சொல்கிறார் அவருக்கு. அப்போ இப்படி இது புரியாத மொழியுமாக தெரியலாம். நீங்கள் ஒத்து கவனிக்க கவனிக்க இது சாத்தியப்படும் என்கிறார். அப்போ கவனித்தல் என்பதும் அந்த உணர்வுகளாகவே நாம் ஒருமையாக மாறிவிடுவது என்பதும் நம்மளை இயல்பான நீரோடையாக மாற்றிவிடும் என்ற அளவிலே இந்த விளக்கத்தை மறுபடியும் முன்வைக்கிறார் திக் நியாட் ஹான். ஆக இவருடைய தத்துவத்தை ஒட்டுமொத்தமாக பார்க்க போனால் நம்மை நாம் உற்று நோக்குதல் என்பதும் நம் மீது கவிந்து கிடக்கின்ற பல கசடுகளை அகற்றி அந்த உள்ளொளியை தரிசனம் செய்வது என்பதும் தான் உறுதியாகிறது. இதில் ஒரு விஷயம் தெளிவாக சொல்கிறாரு, அதான் புத்திஸ்ட் ஃபிலாசபி. நிகழ்கணம், நிகழ்தருணம், இந்த நேரம் மட்டுமே நம்ம இருப்பதற்காக இருக்கிறோம். இம்மீடியட் அவேர்னஸ், அது முழு விழிப்போடு அதை கவனிப்பது என்பது. நாளைக்கு ஒன்று சாதிக்கணும், கடந்த காலத்தை பற்றி யோசிக்கிறது என்று பாரமாகவோ வருங்காலத்தை குறித்த ஒரு எதிர்பார்ப்பாகவோ இல்லாமல் இந்த நிகழ்தருணத்திற்காக நாம் ஒருங்கிணைந்து எல்லாம் அந்த கலெக்டிவிட்டியோடு ஒருங்கிணைந்து நாம் நம்மை உணரத் தொடங்கினால் என்ன நடக்கும்னாக்க அந்த ஆழத்தில் இருக்கக்கூடிய அந்த உண்மையான காருண்யமானது உங்கள் ரூபமாக மாறும். உங்களால் யாருக்குமே தீமையே செய்ய முடியாது. அன்பு என்ற அந்த மனோபாவம் பெருகும். எல்லா செயலிலும் தொட்டதெல்லாம் அன்பாகத்தான் இருக்கும். மக்களுக்கானதாக மாறிவிடும். சக மனிதன் அனைவரும், சக உயிரினங்கள், இந்த உலகமே கிட்டத்தட்ட நம்முடையதாக மாறிடும். அப்போ நம்மளால் மிகப்பெரிய ஒரு சமூக மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய சக்தியானது பெறப்படும். அங்கே ரிஃப்ளெக்ஷன்லாம் நிறைய இருக்கலாம், ரியாக்ஷன் நிறைய இருக்கலாம். ஆனால் உங்களால் பரப்ப முடியும் இந்த சமாதானத்தை. இந்த காலத்தினுடைய தேவைக்கு ஏற்றாற் போல பௌத்தத்தை ஒரு செயல் திட்டமாக வடிவமைத்து மிகச்சாதாரண மனிதர்கள் கூட நடந்துக்கிட்டே இந்த ஒரு புத்தராக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதை நம்பிக்கையை கொடுத்து அவர் உருவாக்கி அவர் சமூகத்தில் இறந்து போயிட்டார். நிச்சயமாக திக் நியாட் ஹானுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இன்னும் ஒரு நூற்றாண்டுக்கு இந்த பூமியில் இருக்கும் என்று நம்புகிறேன். உடல், பேச்சு, மனம் யாவும் பூரண ஒருமை நிலையில் மணி ஒலியுடன் என் இதயத்தையும் நான் அனுப்புகிறேன். மணி ஒலியுடன் என் இதயத்தையும் நான் அனுப்புகிறேன். கேட்போர் யாவரும் மறதியிலிருந்து விழித்தெழுந்து பதற்றத்தையும் துயரத்தையும் கடந்து செல்லட்டும். நன்றி, வணக்கம்.